பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத பிரச்சனை தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு 2017-18 உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்கு நம்ம இப்போ ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பாத சம்மந்தமாக நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம தேடும்போது இந்த தீர்ப்பை ஒரு சகோதரர் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. ஸோ அது நம்முடைய கண்ணில் பட்டது. ஸோ அதை உறவுகளாகி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாதைகள் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த நிலவியல் பாதை தொடர்பான கோர்ட்டுக்கு போன வழக்கும், அதில் கிடைத்த தீர்ப்பும், அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ஆலோசனையும், அதில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிலவியல் பாதை அப்படின்னாவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பொதுமக்கள் முந்தைய காலத்தில் இந்த நிலா வெளிச்சத்தை பயன்படுத்தி இரவு நேரங்களில் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, வண்டி கட்டி இன்னொரு ஊருக்கு போவாங்க. ஏன்னா அப்போல்லாம் வாகன வசதிகள் மிகவும் குறைவு. அப்படி இப்போ இங்கேருந்து தேவக்கோட்டை போகிறோம்னா, தேவக்கோட்டை 17 கிலோமீட்டர். இந்த 17 கிலோமீட்டரை நம்ம நேரடியாக பாதையை பயன்படுத்தினா 17 கிலோமீட்டர் சுற்றணும். ஆனால் நிலவியல் பாதை என்று ஒன்றை உருவாக்கி அவங்க குறுக்கு பாதை வழியாக 17 கிலோமீட்டர் என்பதை ஒரு 10 ஒரு 11 இப்படி என்ன செய்வாங்கன்னா, கிலோமீட்டரை சுருக்கி சீக்கிரமாக ரீச் ஆகுறதுக்கு அவங்க வண்டியில் என்ன செய்வாங்க, பயணம் பண்ணி மார்க்கெட்டிங்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது அந்த பாதைகளை பயன்படுத்துவாங்க. அந்த பாதைகள் பெரும்பாலும் பட்டாளாண்டுகளையும் சேர்ந்து போகும். அதாவது நிலவியல் வண்டி பாதை என்று அதுக்கு வருவாய் கணக்குகளை குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யூடிஆர்ல பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இந்த நிலவியல் பாதை பற்றி யூடிஆர் கணக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இது ஒரு பின்னொரு நாளில் இந்த பட்டா லேண்டில் தானே இந்த பாதை போகுது, அதனால யாமுட்டு இடம், அதனால நிலவியல் பாதையை நான் வேலி போட்டு அடைக்கிறேன் அல்லது வீடு கட்டுறேன் அல்லது வணிக பயன்பாடுக்கு நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு அந்த பட்டா நிலத்துக்காரர் சொல்லும் போது, அதன் மூலம் அந்த நீண்ட காலமாக அந்த பாதையை பயன்படுத்தின மக்கள் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போறா இருந்தாலும் சரி, மற்ற அலுவலுக்கு போறா இருந்தாலும் சரி, பாதிப்பை ஏற்படுத்தும் போது அது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆகவே இந்த உரிமையை எப்படி நிலைநாட்டுவது என்பது தொடர்பாக இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வழக்கை சம்பந்தமா நம்ம பேசுறதெல்லாம் நீங்க கவனிக்கணுங்கிற கேட்கிறேன். இப்போதான் நம்ம சேனலை முத நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சீங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறிப்பா பட்டா நிலத்துல செல்லும் இந்த நிலவியல் வண்டிப்பாதை அரசுக்கே சொந்தம். ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த தீர்ப்பு 2018 வந்தது. நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஓகேவா? நம்ம இதில் உள்ள முக்கியமான சாராம்சத்தை மட்டும் நம்ம பேச போறோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நீங்களும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு வலிமை ஊட்டும் ஒரு செய்தியாக இதை நீங்க எடுத்துக்கங்க. பட்டா இருந்தாலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வண்டிப்பாதையை தனிப்பட்ட சொத்தாக மாற்ற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. நிலவியல் வண்டிப்பாதை நிலத்தின் வழியாக சென்றாலும் அது அரசு புறம்போக்கு நிலம் என்பதால் அதில் எந்த தனிநபரும் தனிப்பட்ட உரிமை கோர முடியாது என்றும், பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விடப்பட்ட அந்த பாதையை ஆக்கிரமித்திருந்தால் அதை அகற்றுவது வருவாய்த்துறையின் சட்டப்படி கடமை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கு. வழக்கோட விவரம் என்னன்னா, வழக்கு எண் விபி நம்பர் 30-187/2017, தீர்ப்பு நாள் 6/2/2018. நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. இதுக்கு தீர்ப்பளித்த நீதியரசர்கள் யார் அப்படின்னா, எம் வேணுகோபால் மற்றும் நீதியரசர் எஸ் வைத்தியநாதன். இவங்க 2 பேரோட பெஞ்ச் தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுதாரர் தனது பட்டா நிலத்திற்கு அருகில் அமைந்திருந்த சர்வே நம்பர் 151 கட்டப்பட்ட அந்த வீட்டை இடிக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்ததை எதிர்த்து மனு தாக்கல் செய்தார். இவர் ஒரு சர்வே நம்பர்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டை வருவாய்த்துறை இடிக்கிறதுக்கு இன்டிமேஷன் பாஸ் பண்ணோன்னே இடிக்கக்கூடாது என்று எதிர்த்து இவர் என்ன செய்தார் அப்படின்னா வழக்கு தாக்கல் பண்றாரு மனுதாரர். மாற்றாக அந்த 2 சென்ட் நிலத்திற்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். நான் அந்த கட்டிட்டேன் வீடு, அந்த வீட்டுக்கு எனக்கு அது 2 சென்ட்ல இருக்கு, அதுக்கு எனக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு கோரியிருக்கிறார். ஆனால் அரசு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடம் இந்த வருவாய் கணக்குகள்ல நிலவியல் பாதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அந்த நிலத்தை இவங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க இடிக்க நாங்க அதை அறிக்கை கொடுத்து நாங்க இடிக்க சொல்லியிருக்கோம்னு அவங்க சைட்ல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இது நீதிமன்றம் முக்கிய சட்ட கருத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நிலவியல் வண்டி பாதை அப்படிங்கிறத பத்தி, பட்டா நிலத்தின் வழியாக செல்லும் நிலவியல் வண்டி பாதை என்பது தனியார் நிலம் அல்ல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. 2வது,
அது அரசுக்கு சொந்தமான பொது பயன்பாட்டு நிலம் என்பதால் யாருக்கும் அதில் தனிப்பட்ட உரிமை கோர முடியாது. வண்டிப்பாதை பொதுமக்கள் மற்றும் அண்டை நில உரிமையாளர்கள் பயன்படுத்துவதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பாதையை வீடு கட்டி வேலி அமைத்து வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி தனிப்பட்ட சொத்தாக மாற்ற சட்டப்படி அனுமதிக்க முடியாது. மனுதாரர் ஆக்கிரமித்த 2 சென்ட் நிலத்திற்கு பட்டா வழங்குமாறு மாற்று கோரிக்கை வைத்தார். ஆனால் நீதிமன்றம் அரசு வண்டிப்பாதைக்கு மாற்றாக வேறு நிலம் வழங்கினாலும் பொதுமக்களின் உரிமையை பாதிக்கும் வகையில் அந்த பாதையை தனியாருக்கு பட்டா வழங்க முடியாது என்றும் இந்த வழக்குல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நீதிமன்றங்கள்லையும் ஒரே சப்ஜெக்டை அந்த மனுதாரர் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மனுதாரர் ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்த நிலையில அதே விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் நிவாரணம் கோரியிருக்கிறார். இதனை நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது. ஒரே நிவாரணத்திற்காக ஒரே நேரத்தில் 2 நீதிமன்றங்கள் வழக்கு நடத்த முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஓகேவா? இப்ப நீதிமன்றம் ஒரு சில சட்டங்களை மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பு, அதாவது இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணுங்கிறக்காண்டி அவங்க ஒரு சட்ட விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் RS4, அதாவது 26/15 இந்த இதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இல்லைன்னா பட்டா நிலத்துல செல்லும் திட்ட பாதை அரசு நிலமாகும், பொதுமக்களின் பயன்பாட்டை பாதிக்கும் ஆக்கிரமிப்புல வருவாய்த்துறை அகற்ற அதிகாரம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி இந்த ஆக்ட் மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2வது GO நம்பர் 540, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு வருவாய்த்துறையால் வெளியிடப்பட்ட இந்த அரசாணை 540 ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 540 என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே 540 வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ லிங்க் தரேன். உங்களுக்கு இந்த GO வேணும்னாலும் நான் என்ன செய்யறேன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 540 ரொம்ப அற்புதமான ஒரு GO. இந்த GOவை நீதிமன்றம் தான் மேற்கோள் காட்டியிருக்கு. இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கு. 3வது, அதாவது தமிழ்நாடு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட், இதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. நில ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடைமுறைகள் இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆனா அந்த சட்ட நடைமுறைகளை காரணம் காட்டி சட்டவிரோத ஆக்கிரமிப்பை நிரந்தரப்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்டில் நோட்டீஸ் விடுவாங்க. 6, 7 இந்த மாதிரி நோட்டீஸ் விடுவாங்க. 6வது நோட்டீஸ் விடும்போது நீங்கள் ஒரு காலம் கொடுப்பாங்க. 7வது நோட்டீஸ் விடும்போது நாங்களே நேரடியாக எல்லாத்தையும் நீங்கள் அகற்றலாம், நாங்களே அகற்றிட்டு போயிடுவோம். 7வது நோட்டீஸ், ஃபைனல் நோட்டீஸ் விடுவாங்க. ஸோ இதை இப்போ நோட்டீஸ் விடும்போது அவங்களோட சைட்லேருந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கால அவகாசம் வேணும், நிறுத்தி வைக்கணும், கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, இப்படிலாம் கருத்து சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற விடாமலே கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. அப்படி நிறுத்துவதற்கு அனுமதி கிடையாது, இதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ இறுதி உத்தரவு நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுதாரன் கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு. ஏன்னா நிலவியல் வண்டிப்பாதையில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பை அகற்றி அதன் பழைய நிலைமையை மீட்டெடுக்க தாசில்தாருக்கு 4 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த வண்டிப்பாதையை முழுமையாக பயன்படுத்தும் வகையில மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தீர்ப்போட முக்கிய சாராம்சத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிலவியல் வண்டிப்பாதை என்பது அரசு புறம்போக்கு நிலமாகவே கருதப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட்டா நிலத்தின் வழியாக சென்றாலும் அது தனியார் சொத்து ஒருபோதும் ஆகாது. 3வது, பொதுமக்களின் பாதையை ஆக்கிரமிக்க யாருக்குமே உரிமை இல்லை. 4வது, ஆக்கிரமித்த நிலத்திற்கு பட்டா வழங்க நீதிமன்றம் ஒருபோதும் உத்தரவிடாது. 5வது, தாசில்தார் சட்டப்படி ஆக்கிரமிப்பு அகற்ற அதிகாரம் பெற்றவர். 6வது, ஒரே விவகாரத்தில் சிவில் நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் ஒரே நேரத்தில் ஒரே நிவாரணம் கோர முடியாது. இதை நம்ம பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கிராமத்துல நிலவியல் வண்டிப்பாதை இந்த மாதிரி ஏதாவது இது போன்ற அரசு பதிவுகள்ல பதியப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இந்த வழக்கை நீங்க மேற்கோள் காட்டி தாசில்தாருக்கு என்ன செய்யலாம்னா நீங்க அறிவிப்பு வைக்கலாம். இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிப்பு வைக்கலாம். அதே மாதிரி பொது பாதைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் தனிநபர்கள் யாராவது தன்னோட சொந்த பயன்பாட்டிற்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதையும் அகற்ற கோரி இந்த தீர்ப்புகளை நீங்க என்ன செய்யலாம்னா இந்த தீர்ப்பை நீங்க பின்பற்றி தாசில்தாருக்கு நீங்க என்ன செய்யலாம்னா அனுப்பலாம். GO 540 இதுல இருக்கு. இந்த தீர்ப்பு நகலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். உறவுகள் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். யாராவது கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய பாதையை தனிநபர் தன்னுடைய சொந்த தேவைக்காகவோ அல்லது சொந்த பயன்பாட்டிற்காகவோ இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்கன்னா அதை எடுக்க முழுக்க தாசில்தாருக்கு அதிகாரம் உண்டு என்பது இந்த தீர்ப்பு தெல்ல தெளிவாக சொல்கிறது. இல்லீகலா ஆக்கிரமித்து பட்டா ஒருபோதும் வழங்கக்கூடாது என்பதையும் இந்த தீர்ப்பு நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் இந்த செய்திகளை கடத்துங்க.
பாதையை யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா வந்து இந்த தீர்ப்பு அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.